லேபல் இன்னும் எடுக்கப்படவில்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற போது சொல்லியிருந்தீங்க இந்த 22 மாத கால பயணம்ன்றது ஒரு விதத்தில் கவலையானது, இன்னொரு விதத்தில் மகிழ்ச்சியானது. ஏன் மகிழ்ச்சியானது? நான் குரானை ஓதும் போது விசேடமாக என் வைஃப் சிரிப்பா. பிகாஸ் அவளோ பிள்ளைகளோடு தான் நான் குரானை ஓதுவேன். என்ன சிறை கைதியாகிறதுக்கு முதலாக. ஆனால் சிறை கைதியாகி வந்ததுக்கு பிறபாக அவையே சொல்கிறா யோ இம்ப்ரூவ் குரான், பிகாஸ் கண்டினியூஸ்லி அந்த குரான் ரெசிடேஷன் நான் செய்து கொண்டு வந்தேன். டிவி ஒன்று இருந்துச்சு, அப்போ நியூஸ் பார்க்க முடியும். அந்த நிலத்தில் அமர்ந்து நாங்கள் நியூஸை பார்ப்போம். நியூஸை பார்க்குற நேரம் என்னைய சம்பந்தமாக நியூஸ் வெளிவரும், அந்த நியூஸ் வரும். அது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நேரம். எல்லாரும் கத்தி அந்த ஃபுட்பால் மேட்சை கோல் அடித்த நேரம் கத்துவாங்க, அது மாதிரி கத்துவாங்க. ஏன் வெளியேறக்குள்ள அவங்களோட மற்ற உள்ளுக்கு இந்த டிடெயினிஸ் தான் அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னான்னு ஆக்சுவலி சந்தோஷம். பிகாஸ் சுரேஷ் தலே பிடிஏக்கு கீழே கைது செய்யப்பட்டிருக்கார். அவர் நிறைய பேருக்கு எதிராக பிரயோகித்த பிடிஏ இப்போ அவரையே தாக்கி இருக்கு. உண்மையாகவே இந்த பிடிஏக்குள்ள கைது செய்யப்படுறவர்கள் வந்து என்ன மாதிரியான விதத்தில் நடத்தப்படுவீங்க? நீங்கள் எப்படி நடத்தப்பட்டீங்க? சுரேஷ் சாலி நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச முறையில் ஒரு மென்டல் டார்ச்சரை பற்றி தான் பேசுகிறாரு. ஃபிசிக்கல் டார்ச்சரை பற்றி அங்கே நான் மென்ஷன் ஒன்று இல்லை. பட் வீரகேசரி நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு நேர்காணலில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற அதிதிக்கு அறிமுகங்கள் தேவையில்லை எனலாம். ஏனென்றால் ஒரு அநீதி இழைக்கப்படுகிற போது அதற்கு எதிராக துணிந்து நீண்ட காலமாக போராடுகிற மனவலிமை எல்லோருக்கும் இருப்பதில்லை. ஆனால் அப்படி போராடி மனித உரிமை மீறலால் பாதிக்கப்படக்கூடிய ஏனைய மக்களுக்காகவும் இன்றளவிலும் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு அதிதி நம்மோடு இணைந்திருக்கின்றார். சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல. இன்றைக்கு இந்த ப்ரோக்ராம் இன்வைட் பண்ணது நன்றி. நீண்ட காலமாகவே உங்களை வந்து ஒரு நேர்காணல் செய்ய வேண்டும் என்ற ஒரு தனிப்பட்ட விருப்பம் எனக்குமே இருந்தது. என்னோட இந்த பயங்கரவாத தடை சட்டம் சம்பந்தமாக அது நிறைய எழுதுகிற போது அதுக்கு எதிராக துணிந்து குரல் கொடுத்த மனிதர்களில் நீங்கள் ஒருவர். அதனூடாக பாதிக்கப்படுவதற்கு முன்பதாகவே. இப்போ இன்றைக்கு எங்களுடைய நேர்காணலுக்காக நீங்கள் எங்களுடைய கலையகத்துக்கு வந்திருக்கிறதுக்கு முதலாவது நன்றி. இப்போ கேள்விகளுக்குள்ள நுழையும் போது இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களுக்கு பிறகு நீங்களும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்ட நிறைய பேரில் ஒரு சுமார் 22 மாத காலம் வரை நீங்கள் வந்து அந்த சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்தீர்கள். சுமார் 8 மாதங்களுக்கு மேலாக உங்கள் மீது எந்த குற்றச்சாட்டுகளுமே பதிவு செய்யப்படவில்லை. இப்போ இந்த நீண்ட அந்த போராட்டம் அந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த பயணம் எப்படி இருக்கு உங்களுக்கு? உண்மையிலே நான் வந்த பயணமும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சாதாரணமாக கைது செய்யப்பட்டவர்களின் பயணத்தில் பெரிய ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கின்றது. அதோட விசேடமாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் இப்போது ஒரு 40 வருடங்களாக அமுலாக இருக்கின்றது. அதில் விசேடமாக 1980-90 வருடங்களில் இந்த சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் யார், அவங்களோட பெயர்கள் கூட எங்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே நான் என்னுடைய பயணம் ஒரு விதத்திலேயும் மற்றவர்களுக்கு நடந்தது ஒப்பிடவே முடியாது. ஆக்சுவலி எனக்கு மிகவும் ஐ ஹேட் அ குட் ஜேர்னி. நான் கொழும்பில் வசித்திருந்தேன். கைது செய்ததுக்கு முற்பாடு நான் ஆங்கிலத்தில் எனக்கு பேசி எனக்கு சர்வதேச சமூகத்துடன் ஒரு தொடர்பு இருந்தது. நான் ஒரு சட்டத்தரணி. அதோடு இந்த மாதிரி விடயங்களில் நான் அதற்கு முன்பாகவே ஓரளவு நான் சம்பந்தமாக இருந்தேன். ஆகவே எனக்கு ஒரு நெட்வொர்க் ஒரு நெட்வொர்க் கொண்டு இருந்துச்சு. ஆனாலும் எனக்கும் கூட இது ஒரு மிகவும் ஒரு கடினமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். 22 மாதங்கள் தான் நான் கைதியாக இருந்தேன். ஆனாலும் இன்று வரை இப்போ 6 வருடங்கள் ஆகின்றது. என்னுடைய வழக்கு நடவடிக்கைகள் 100க்கு 100 முடிவடையவில்லை. அதோட ஒரு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர், அதோடு உயர்த்த ஞாயிறு துண்டு தாக்கல் சம்பந்தமாக கைது செய்யப்பட்டவர், உயர்த்த ஞாயிறு தாக்கலிற்கு உயர்த்த ஞாயிறு தாக்கத்தில் அந்த மகாமூலக்காரு சூத்திரதாரி என்ற பெயர் அந்த சந்தேகப்பட்ட ஒரு நபர் என்ற அந்த லேபல், அந்த பெயர், அந்த
அது இன்னும் எடுக்கப்படவில்லை. அது எப்போவாவது எடுக்கப்படும் என்ற சம்பந்தமாகவும் ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கின்றது. ஸோ இந்த கடந்த 6 வருடங்களாக எனக்கு நான் வாழ்க்கையை முற்றோக்கி பார்த்தால் ஒரு கவலையானதும் அதோடு ஒரு சந்தோஷமான ஒரு பயணமாகத்தான் இருக்கின்றது. அண்ட் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு அம்சம்தான் முடிவில்லா தன்மை. இது என்னை கைது செய்யும் போது எனக்கு ஒரு எனக்கு அந்த நேரமே அந்த லீகல் ஆஃபீஸர் அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொன்னார் பிடிஏல அரெஸ்ட் பண்ணு. அது அந்த நேரம் சொல்லலை, அது பிறகு அந்த சிஐடியில் எனக்கு சொன்ன நேரம் எப்போது எந்த முறையில் இது முடியும் என்ற சம்பந்தமான ஒரு கேள்வி அப்போவே வந்தது. அது இன்னும் இருக்கின்றது. ஸோ இது எனக்கு இப்படி என்றால் நான் மேகசின் சிறை கைதியாக மேகசின் போன நேரம் பிடிஏல அரெஸ்ட் பண்ணினவங்க தான் அவங்களோடு தான் நான் இருந்தேன். அதில் 15 வருடங்கள் 17 வருடங்கள் சிறை கைதியாக இருந்தவர்கள் ஒரு வழக்கும் ஒரு தண்டனையும் கொடுக்கப்படாமல் அந்த வித்தவுட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்றும் இல்லாமல் 15, 16, 17 வருடங்கள் இருந்து கடைசியாக எல்லா குற்றங்களிலும் நிரபராதி என்று வெளியேறு போனவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த பிடிஏட பயணம். ஐ திங்க் we can talk about it a bit more. கூட பேசலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற போது சொல்லியிருந்தீங்க இந்த 22 மாத கால பயணம்ன்றது ஒரு விதத்தில் கவலையானது, இன்னொரு விதத்தில் மகிழ்ச்சியானது. ஏன் மகிழ்ச்சியானது? மகிழ்ச்சியானது எனக்கு அந்த கிடைத்த ஆதரவு, அது மிகவும் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த ஆதரவு அன்று மட்டுமில்லை இன்று வரையிலும் கூட இருக்கின்றது. அது சம்பந்தமாக எனக்கு நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களை யார் உண்மையாக ஆதரிக்கின்றார் என்றது இதில் தெரியும். அதில் நான் ஒன்று நான் கற்றுக்கொண்டது அந்த உங்கள் விசேடமாக என்னுடைய அந்த சிறுபான்மை வயதில் 15 வயதுக்கு கீழான என்னோட இருந்தவங்க தான் எங்களோட இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலி, குடும்பத்தின் முக்கியத்துவம் நான் ஐ மீன் இது நான் உங்களோட நேயர்களுக்கு நான் ஐம் ஷேரிங் திஸ் திங் பிகாஸ் அங்கே ஒரு குடும்பம் உறவுகள் சம்பந்தமான ஒரு விட நண்பர்களை நோக்கி தான் நிறைய பேர் அந்த டைம் அவங்களோட எனர்ஜி அவங்களோட எல்லாம் நண்பர்களுக்கு தான் கொடுக்குறேன். ஆனாலும் உங்களுக்கு ஏதாவது பெரிய இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வந்த நேரம் உங்களுடைய இரத்த உறவுகள் தான் உங்களோட நிற்பாங்க. ஆகவே அந்த உறவுகளை பேணுதல் மிக முக்கியமானது. அதோட என்னை சட்டத்தரணியாக நேசித்து சட்டத்தரணியாக கண்டவர்களையும் விட நான் சிறுவயதில் சட்டத்தரணியாக முன்பாடு ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவா என்னையோட நடந்து பழகினவர்கள் தான் உங்களோட மிக முக்கியமாக நெருக்கமாக நிற்பார்கள். அது ஒரு சந்தோஷமானது, அதுதான் மிக மகிழ்ச்சியானது. அதோட அந்த முழு எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இருந்த என்னைய மிகவும் ஒரு ஸ்ட்ராங் மென்டல் அண்ட் அந்த ரெசிலியன்ஸை மிகவும் பில்டப் பண்ணிச்சு. எனக்கு இப்போது எதெண்டாலும் ஃபேஸ் பண்ணேன், எதெண்டாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த வலிமை, மன வலிமை எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ அதால் நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நான் ஒரு சட்டத்தரணியாக நாங்கள் சட்டத்தின் ஒரு பக்கம்தான் நாங்கள் பார்ப்போம். ஆனால் சட்டத்தின் அந்த கீழ் இருக்கிற அந்த அடி அதை பார்க்க கிடைக்காது. இது அதையும் எனக்கு பார்க்க ஒரு 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 வாய்ப்பு உருவாக்கியது. இப்போ அடுத்ததாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் மிக மோசமான பக்கங்களுக்கு போகிறதுக்கு முன்பதாக இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க நீங்கள் ஒப்வியஸ்லி பிடிஏக்குள்ள ஒரு ப்ரிவிலேஜான ஆளாக தான் இருந்திருக்கிறீங்க. இப்போ உங்களை மாதிரி அஹ்னாஃப் ஜாசிம் இல்லாட்டி நட்டாஷா எதிரி சூரிய சக்திகா சத்குமார் இந்த மாதிரி நிறைய பேருக்கு சர்வதேசத்திலிருந்து நிறைய ஆதரவு இருந்தது. ஆம்னஸ்டி இன்டர்நேஷனலோ, ஹியூமன் ரைட்ஸ் வாட்சோ, ஐக்கிய நாடுகள் சபையோ எல்லாமே ஆதரவு இருந்தது. ஆனால் நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி யார் கைது செய்யப்பட்டாங்கன்னு பேர் கூட தெரியாத ஆக்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? மிகவும் மோசமாக இருந்தது. ஆனாலும் அதே வேளையில்
இன்றைக்கு நான் ஏன் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழாகவும் இந்த விடயங்கள் நான் தொடர்ச்சியாக குரல் கொடுக்கணுமான காரணம், எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு, நான் என்னை கைது செய்த உடனே சிஐடியாவில் சொன்னாங்க, நீங்கள் இது பேச வேணும், நீங்கள் இதுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் போராட வேணும், உங்களோட லாயர்ஸுக்கு கொஞ்சம் மௌனமாக இருக்க சொல்லுங்கள், நீங்கள் 3 மாதத்தில் உங்களை ரிலீஸ் பண்ணுவாங்க, நீங்கள் ஒன்றும் பேசாமல் இருந்தால், சர்வதேசத்துக்கு போகாமல் இருந்தால், ஹியூமன் ரைட்ஸ் மூலம், மனித உரிமைகள் மூலமாக ஃபைட் பண்ணாமல் இருந்தால் உங்களோட பயணம் மிக இலேசாக மாறும். ஆனால் நான் அவங்களுக்கு சொன்னது தான் எனக்கு உள்ளே நான் நினைச்சு கொண்ட விஷயம் நான் ஒரு சட்டத்தரணி, அந்த இடத்துல ஒரு என்னைய மாதிரி ஒரு ஆளை இவங்க அரெஸ்ட் பண்ணி போடலும் என்றால் ஒன்றுமே இல்லாத நார்மல் ஹியூமன் பீங்ஸை எப்படி ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஆகவே எனக்கு ஒரு இதுதான், இதுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுறது என்னுடைய ஒரு எனக்கு அந்த அல்லாஹ் எனக்கு வச்ச ஒரு கடமை. ஆகவே நான் இது ஃபைட் பண்ணவே வேண்டும். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ மேகசின் எங்களை ரிமாண்ட் பண்ணினேன். நாங்கள் மேகசின் சிறைச்சாலையில் தான் ரிமாண்ட் காலம் இருந்துச்சு. அதில் ஜிசெல்னு ஒரு பெரிய ஒரு ஹால், அந்த ஹாலில் ஒரு 30 பேர் மட்டும் நாங்கள் இருப்போம். எல்லாரும் பிடிஏ தான், எல்லாரும் பிடிஏ. அநேகமானவர்கள் அந்த விடுதலை புலிகள், அந்த நார்த் அண்ட் ஈஸ்ட் இஷ்யூஸில் அரெஸ்ட் ஆகினவங்க. இப்போ எங்களுக்கு டிவி ஒன்று இருந்துச்சு, அப்போ நியூஸ் பார்க்க முடியும். அப்போ நியூஸ் பார்க்குற நேரம் நாங்கள் எல்லாம் அந்த நிலத்தில் அமர்ந்து நாங்கள் நியூஸை பார்ப்போம். நியூஸை பார்க்குற நேரம் என்னைய சம்பந்தமாக நியூஸ் வெளிவரும், அந்த நியூஸ் வரும். அது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நேரம். யாரும் என்னைய பற்றி பேசாமல் இது யார் எங்களை பற்றி பேசுகிறாங்களான்ற ஒரு கவலையான ஒரு நேரத்தில் நியூஸில் ஹெட்லைன் நியூஸில் இந்த இடத்துல ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கவுன்சில் மீட்டிங்கில் இவரை பற்றி மென்ஷன் பண்ண நேரம் அது எனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் அந்த சந்தோஷம். எல்லாரும் கத்தி, அந்த ஃபுட்பால் மேட்சை கோல் அடித்த நேரம் கத்துவாங்க, அது மாதிரி கத்துவாங்க. ஏன்? பிகாஸ் ஒரு ஆளுக்கு அந்த கிடைக்கிற அந்த ஸ்பாட்லைட் ஆக்சுவலி அந்த இஷ்யூ டிடெயினிஸ் எல்லோருக்கும் ஒரு வெளிச்சமாக இருக்கும். அப்போ ப்ரீவியஸ்லி எனக்கு ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க, நீங்கள் பேல் எடுத்து போக்கொள்ள வெளியேறக்கொள்ள அவங்களோட மற்ற உள்ளுக்கு இந்த டிடெயினிஸ் தான் அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னான்னு. ஆக்சுவலி சந்தோஷம். பிகாஸ் அவருக்கு திறந்தக்கப்பட்ட அந்த கதவு நாளைக்கு எங்களுக்கும் திறப்படும். கடைசியில் அதுதான் நடந்துச்சு. ஐ மீன் வி ஆல் லெஃப்ட். இப்போ அந்த ஜிசெல்ல அப்படி பிடிஏ டிடெயினிஸ் யாரும் இல்லைன்னு தான் நான் எனக்கு கிடைத்த. பிகாஸ் எல்லாருக்கும் பேல் கிடைச்சி எல்லாரும் வெளியே வந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்லும் போதே அது உண்மையாகவே நிறைய பேரால் இமேஜின் பண்ண முடியாத ஒரு விஷயம். இன்னொன்று, இப்போ சுரேஷ் தலே உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடும் என முன்னாள் புலனாய்வு பிரிவினுடைய பிரதானி சுரேஷ் தலே பிடிஏக்கு கீழே கைது செய்யப்பட்டிருக்கார். அவர் நிறைய பேருக்கு எதிராக பிரயோகித்த பிடிஏ இப்போ அவரையே தாக்கியிருக்கு. இவர் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் வரைக்கும் இந்த பிடிஏக்கு கீழே கைது செய்யப்படக்கூடியவர்கள் எவ்வாறு நடத்தப்படுகிறார்கள், அவர்கள் என்ன விதமான சித்திரவதைகளை அனுபவிக்கிறார்கள் என்ற கேள்வி பெரிதாக யாருக்குமே இருக்கவில்லை. இன்னொன்று, அவர்கள் குற்றவாளிகள் இல்லை என்று நிரூபணமாகி வெளியில் வந்தாலுமே கூட இவர்கள் பிடிஏ கீழே போயிட்டு வந்தவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கும். அதனால் அவர்கிட்ட போய் இதை கேட்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமே யாருக்கும் வந்ததில்லை. இப்போ சுரேஷ் தலை சொல்ல தான் நிறைய சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டேன். உண்மையாகவே இந்த பிடிஏ கீழே கைது செய்யப்படுறவர்கள் என்ன மாதிரியான விதத்தில் நடத்தப்படுவினோம்? நீங்கள் எப்படி நடத்தப்பட்டீங்க? சுரேஷ் தலை சொல்கிற சில விடயங்கள் அது ஆர்டினரி சிஐடியில் இருக்கிற அது சுரேஷ் தலே அந்த இடத்துல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணின அதே லெவல்ஸ் தான் அதில் நான் ஊடகங்களில் வாசித்தது அவருக்கு ஸ்பெஷலாக சித்திரவதை ஒன்று செய்யப்பட்டது எனக்கு விளங்கல்ல. ஃபுட் இஸ் கிவன் இன் அ லஞ்ச் பேக்கெட், அது பேப்பரில் சுற்றித்தான் அது கொடுக்கப்படும். சுரேஷ் தலே அந்த இருக்கிற அந்த செல் அதில் தான் நானும் ஒரு 4 மாதங்கள் அந்த சின்ன செல்லில் தான் நானும் இருந்தேன். ஸோ பட் இன்றைக்கு
இந்த விடயங்கள் அப்பால நீதிமன்றத்தில் அவரோட வழக்கு கேட்கப்படுகின்றது, அவருக்கு சட்டத்தாணிகளோட பேச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது நிறைய உரிமைகள் இருந்ததையும் விட இன்றைக்கு நாங்கள் காணும் பிடிஏ வந்து அந்த நான் சொன்ன மாதிரி 80s 90s காணப்படவில்லை. அந்த காலத்தில் பிடிஏ எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் ஆகினதை பற்றி இல்லை. அந்த நேரம் சர்வதேச இந்த அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அந்த மாதிரி அவங்களோட ரிப்போர்ட்ஸை வாசித்தா மிகவும் மோசமான ஒரு சித்திரவதை. சுரேஷாலி நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச முறையில் ஒரு மென்டல் டார்ச்சரை பற்றி தான் பேசுகிறாரு. ஃபிசிக்கல் டார்ச்சரை பற்றி அங்கே மென்ஷன் ஒன்று இல்லை. பட் பிடிஏ கிட்ட ஃபிசிக்கல் டார்ச்சர் ஒன்று நடந்தது, ரிப்போர்ட்டட் கேசஸ் நிறைய இருக்கின்றது. அது சம்பந்தமான சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸும் இருக்கின்றது. ஸோ அந்த இடத்துல வேறு ஹைகோர்ட் ஜட்ஜ் கேசஸ் நடந்து சித்திரவதை செய்த போலீஸ் ஆஃபீஸருக்கு தண்டனையும் கொடுக்கப்பட்ட ஒரு சில கேசஸ் இருக்குது. ஸோ ஆகவே the PTA was badly used. மிகவும் மோசமாக பாவிக்கப்பட்ட வரலாறு ஒன்று இந்த நாட்டில் இருக்கின்றது. இப்போ நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க சுரேஷ் சலேக்கு அநேகமாக அந்த உளவியல் ரீதியான டார்ச்சர், மென்டல் டார்ச்சர் இருந்திருக்க கூடுமெண்டு. இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான அப்படியான டார்ச்சர் உங்களுக்கு இருந்ததா? ஃபிசிக்கலோ மென்டலோ என்ன மாதிரி இருந்தது? ஃபிசிக்கல் இல்லை, நாட் அட் ஆல். ஆக்சுவலி ஃபிசிக்கல் வாஸ் வெரி வெல். ஐ மீன் தே ட்ரீட்டட் மீ வெரி வெல். அவங்க நல்ல மாத்திரமே இல்லாட்டி அந்த செல்ல இருந்த மிச்சம் 20 பேருக்கும் என்ன இல்லை, மற்ற கேசஸ் தேவர் ஃபிசிக்கல் அபியூஸ் நடந்த கேசஸ் இருந்துச்சு. நாங்கள் கண்ட இப்போ எங்களோட ஒரு ஆள் இதிப்பார் காலையில் இரவாவிதம் வந்துக்குள்ளே ஃபிசிக்கல் பாடியில் மார்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அவருக்கு நடந்த விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். ஆனாலும் மென்டலி அது டார்ச்சர் தான். ஃபார் எக்ஸாம்பிள், தொடர்ச்சியாக ஒரு விஷயம் கூறப்படும் என்னவென்றால், நீங்கள் ஒரு நாளும் சிறை கைதியாக ஒரு நாளும் சிறைச்சாலைக்கு வெளியே உங்களோட வாழ்க்கை முடிந்து விட்டது என்ற ஒரு தொடர்ச்சியாக அதை எனக்கு கூறப்படும். விசேடமாக நான் ஒரு சட்டத்தரணியாக நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ என்னை அரெஸ்ட் ஆகின நேரம் நான் எங்களோட ஜூனியர்ஸ் என் ஒய்ஃபுக்கு சொன்னேன், நீங்கள் ஜூனியர்ஸை கால் பண்ணி எங்களோட எல்லா ஃபைலையும் நீங்கள் கிளைண்ட்ஸுக்கு கொடுத்துருங்க. பிகாஸ் எனக்கு தெரியும் இது நீண்ட காலமாக போகிற விஷயம். என்னோட ப்ராக்டிஸப்போ நான் ஃபுல்லாக மூடி இந்த கிளைண்ட்ஸுக்கு அவங்களோட வழக்குகளை கொண்டு போகிறதுக்கு வேறு லாயர்ஸை நியமிக்க சொல்லி. ஆனாலும் வைஃப் சொன்னால் ஜூனியர்ஸ் எல்லோரும் மிகவும் கவலையாக அழுந்து அவங்க இது கவலையாக இருக்கிறாங்க. சில ஃபைல்ஸை கொடுப்பாங்க, சில ஃபைல்ஸ் மெயின்டைன் அவங்க செய்ய பார்ப்பாங்க. அந்த நேரம் அவங்க சில நேரம் இந்த வைஃபோட ஃபோன் பேசக்குள்ள அவங்க மெசேஜ் கொடுப்பாங்க, சார் கால் பண்ணால் இந்த கேஸுக்கு என்ன செய்யணும் அந்த அட்வைஸ் சில அட்வைஸ் கேட்டு சர்டன் கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ அந்த நேரம் இந்த சிஐடி நான் பேசிக்கொண்டு இருக்கும்பொழுது சிஐடி ஆஃபீஸர்ஸ் கேட்பாங்க, நீ இன்னும் அந்த லீகல் நீங்கள் இப்போ எப்பாவது ரிலீஸ் ஆகி லீகலாக இந்த கருப்பு கோட் உடுத்து நீங்கள் திரும்ப கோச்சுக்கு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களாண்டு. அப்போ அந்த நேரம் நான் ஷாக்காக இந்த கொஸ்டின் இவர் கேட்குற மாதிரி நான் ஏன் நீங்கள் இப்படி கேட்குறீங்க? இல்லை நீங்கள் ஒரு நாளும் இந்த கருப்பு கோட் உடுக்க போகிறது இல்லை, நீங்கள் ஒரு நாளும் இந்த சிறை கைதியாக வெளியே வர போகிற, நீங்கள் இதுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கை முடிஞ்சு அவர் லைஃப் இஸ் ஓவர் அண்ட் ஒரு திஸ் ஒன்று. அதோட நதர் திங் இஸ் என்னைய வைஃப் விசிட் பண்ண பார்க்க வரும்போது அவங்க வைஃப் அரெஸ்ட் பண்ண போகிற மாதிரி ஒரு நாடகத்தை நடிப்பாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல இட்ஸ் பட் எனிவே வி ஓவர்கேம் ஆல் தட். ஸோ இப்போ பொதுவாக பார்க்குற போது நீங்கள் வந்து பயங்கரவாத தடை சட்டத்துக்கு இல்லை கைது செய்யப்பட்டதுக்குமே ஏற்கனவே நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டது. இப்போ உங்களுக்கு சொல்லப்பட்டது ஒரு காரணம், ஊடகங்களுக்கு சொல்லப்பட்டது இன்னொரு காரணம். ஆனால் நிறைய சொல்லப்பட்டது வந்து 2018ஆம் ஆண்டு இறுதியில் நடந்த அந்த கான்ஸ்டியூஷனல் கூப் அதை முறியடிக்கிறதுல உயர்நீதிமன்றத்தை நாடின சட்டத்தரணிகள் குழாமில் நீங்கள் ஒரு முக்கியமான சட்டத்தரணியாக இருந்தீங்க. அதே போல் இந்த திகன பேருவல கலவரத்துக்கு பிறகு தெஹிவல ஜும்மா பள்ளிவாசல் நடந்த ஒரு கலந்துரையாடலில் நீங்கள் எழுப்பின சில கேள்விகள் வந்து அப்போது ஆட்சியில் இருந்தவர்களை கோபப்படுத்தி இருக்கக்கூடும், அதனால் உங்களை அரசியல் ரீதியில் பழி வாங்கி இருக்கக்கூடும். ஆனால் நீங்கள் சொன்னது மாதிரி அதுக்கு நீங்கள் திருப்பி அவர்களுக்கு பதில் கொடுக்க விரும்பாட்டியும் கூட
உங்களுடைய குடும்பம் இந்த ஜேர்னியில் எவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டுச்சுன்னா என்னன்னு சொன்னால் பிடிஏல இருக்கக்கூடிய மிக பிரதான பிரச்சனையே ஒரு தனிநபருக்கு ஆனது மட்டுமில்லை, அந்த அவரை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பம், அவரை சார்ந்திருக்கக்கூடிய உறவுகள், சமூகம் எல்லாத்தையுமே இது பாதிக்குது. இந்த ஜேர்னியில் உங்களோட ஃபேமிலியோட வகைப்பாகம் என்ன? ஃபேமிலி இஸ் அஃபெக்டட். அவங்க அஃபெக்ட் ஆகினாங்க. என் டாட்டர், என் ஒரு டாட்டர் மரியா, அவக்கு அவ அந்த அந்த அவ அந்த கன்சீவாவினிருந்து ஒரு அவட ஃபர்ஸ்ட் இயர் வரையில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஹோம் என்வாரன்மெண்ட்டில் தான் அவள் வளர்ந்து வந்தாள். அந்த நேரம் நான் கைதியாக இருந்தேன். எனக்கு போலீஸாக அண்ட் ஆல்சோ போலீஸ் சிஐடியாவில் நிறைய அந்த மென்டல் டார்ச்சர் வேலை செஞ்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ்கார் வீட்டு வெளியே பார்க் பண்ணியிருக்கும் மணித்தியால கணக்கில். அது ஏன் இந்த போலீஸ்கார் உங்களோட வீட்டு வெளியே ஹஸ்பண்ட் பயங்கரவாத தடை சட்டத்தில் அரெஸ்டாக இருக்கிறாரு, மீடியால எல்லாம் ஹஸ்பண்ட் இங்கே ஞாயிற்றுல சூத்திரதாரியான மீடியால எல்லாம் போகுது. அதோட உங்களோட வீட்டுக்கு எங்களோட வீட்டுக்கு வெளியே போலீஸ்கார் போலீஸ் ஜீப் ஒன்று பார்க் பண்ணியிருக்கு. இது என்னத்துக்கு இந்த போலீஸ் ஜீப் பார்க் பண்ணியிருக்கு? ஒரு ஆன்சர் இல்லை. அந்த மாதிரி ஒரு மென்டல், இது என்ன அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அந்த சம்பந்தமான ஒரு பெரிய ஒரு வரியில தான். இப்போ அடுத்த மினிட் பெல் அடிச்சு போலீஸால வந்து என்னைய அரெஸ்ட் பண்ணுவாங்களான்னு ஒரு பயத்தோடு தான் வைஃப் இருந்தா. என்னோட சம்பந்தமான யார் நான் இவரோட ரிலேஷன் விஷயம் என்ன, சரி ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி இல்லாட்டி ஒரு நிறுவனங்களுக்கு போனால் ஆல்வேஸ் அவங்களுக்கு கொஸ்டின் ஒரு 2-3 முறை அவங்களுக்கு ரிவ்யூ ஒன்று நடக்கும். பிகாஸ் அந்த பேக்ரவுண்ட் நீங்கள் இப்படியான ஒரு ஆளோட சம்பந்தமானவர்கள். விசேடமாக சர்வதேச விமான நிலையங்களில் அவங்க ட்ராவல் பண்ணும்போது சில இடங்களில் அவங்களே நிப்பட்டி கொஸ்டின் பண்ணுவாங்க. நீங்கள் இவரோட ரிலேஷனா, அப்போ எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து நீங்கள் இப்படி ரிலேஷன், அவரை என்ன தொடர்புன்னு அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ண. பட் அந்த ஒரு இடையூறோடு வந்து கொண்டே இருக்கின்றது. என் வைஃப் அம்மாவுக்கு இலங்கைக்கு வர்றதுக்கு முடியாது. காரணம் அந்த அவ இருக்கிற நாட்டிலிருந்து இலங்கைக்கு வாரத்துக்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றார். ஏன் இப்போ அது இந்த பிரச்சனைக்கு பிறகு இப்போ அவர் இலங்கைக்கு வராமல், பிகாஸ் இங்கே வந்தால் என்ன பிகாஸ் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஒரு லீகல் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது படியா. ஸோ இதெல்லாம் நான் கிளியர் அவுட் பண்ணணும், ரைட்? அது லேசான ஒரு விஷயம் அல்ல, பிகாஸ் அது இன்டர்னலி கவர்மெண்ட் மூலமாக அது செஞ்சு முடிக்கணும். இந்த உங்களோட சிறைச்சாலையில் உங்களோட அனுபவங்களை பற்றி பகிர்ற போது இப்போ 22 மாதங்கள் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, பேசிக்கான விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. கட்டில் எதுவுமே தர மாட்டாங்க, உங்களோட ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு டேபிளும் சேரும் கொடுத்ததா. அந்த 22 மாதங்கள் நீங்கள் அந்த சிறைக்குள்ளே எப்படி ஒரு 4 சுவருக்குள்ளே எப்படி அந்த என்ன செஞ்சீங்க, எப்படி அதை கடந்தீங்க? ஒன் திங் வந்து அந்த மென்டலி நாங்கள் எங்களை மெயின்டைன் பண்ணி கொள்றதுக்கு வந்து என்னுடைய கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விடயத்தை பற்றி நான் யோசிக்க போவதில்லை, ரைட்? ஐ டோன்ட் வரி அபவுட் எனி திங்ஸ் தட் ஆர் பியாண்ட் மை கண்ட்ரோல், ரைட்? மென்டலி டு ப்ரிசர்வ் மை பீஸ். அதோட ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூட்டீன், எழும்புறதுக்கு ஒரு டைம், படுக்கிறதுக்கு ஒரு டைம், சாப்பிட்றதுக்கு ஒரு டைம், எல்லாம் டைம் பண்ணி அது அந்த நேரம் அவ்வாறு ஒரு ரூட்டீனாக செய்கிறது. அதால் அந்த மென்டலி அந்த ஸ்ட்ரெயினும் இல்லை, அந்த சிறை கைதியாக இருக்க சம்பந்தமான ஒரு அந்த ஃபீலிங் கொஞ்சம் குறையும். செகண்ட் திங் இஸ் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட். மிகவும் ஃபோக்கஸ் பண்ணினேன் அந்த ஸ்பிரிச்சுவல், அந்த கனெக்ஷன். ஐம் அ ரிலீஜியஸ் பர்சன். ஸோ அந்த கடவுளோடு இருக்கிற அந்த கனெக்ஷனை செய்கிறதுக்கு நான் சிறை கைதியாக போகும்போது, நான் குரானை ஓதும் போது விசேடமாக என்னை வைஃப் சிரிப்பா. பிகாஸ் அவளோ பிள்ளைகளோடு தான் நான் குரானை ஓதுவேன். என்ன சிறை கைதியாகிறதுக்கு முதலாக
ஆனால் சிறை கைதியாகி வந்ததுக்கு பிறகாக Expert. அவையே சொல்கிறா யோ இம்ப்ரூவ் குரான் பிகாஸ் கண்டினியூஸ்லி அந்த குரான் ரெசிடேஷன் நான் செய்து கொண்டு வந்தேன். அதோட உடற்பயிற்சி மிகவும் அந்தந்த மிஸ்டர் சுரேஷ் சாரி சொல்கிற மாதிரி அந்த சின்ன செல்ல நண்டாலும் அதுள்ளுக்கும் நாங்கள் வாக் பண்ணினோம் எக்ஸசைஸ் பண்ணினோம், புஷ்அப்ஸ் பண்ணினோம். எங்களோட பாடி மென்டல் வெல்னஸை நாங்கள் மெயின்டைன், ஃபிசிக்கல் ஃபிட்னஸை நாங்கள் மெயின்டைன் பண்ணோம். அதோடு புத்தகம் வாசித்து எங்களோட மென்டலி ஆல்சோ இன்டெலெக்சுவலி அந்த டெவலப்மெண்ட் ப்ரோக்ரஸை மெயின்டைன் பண்ணினது. நான் புத்தகங்கள் வாசிக்கிறதுக்கு சிஐடி தான் கேட்டபோது சிஐடியில் தரல பெர்மிஷன். அதிலும் ஒரு இன்டர்னல் போராட்டம் உள்ளுக்கு போராடி எனக்கு மட்டும் புத்தகங்கள் வழங்கப்பட்டுச்சு. எனக்கு மட்டும் புத்தகங்கள் வழங்கப்படும் போது இந்த கொஸ்குட தாரக இப்போ அவரை ஷூட் பண்ணி அவர் செத்து போனாது. கொஸ்குட தாரக கேட்டால் ஏன் ஒரு கைதிக்கு மட்டும் புத்தகங்களை கொடுக்குறீங்கன்னு. அப்போ நான் 2வது பேட்டில் எல்லாருக்கும் கொடுக்கணும். அதில் கடைசியில் ஒவ்வொரு வீக் மண்டே சிஐடி லைப்ரரியிலேருந்து 12 புக்ஸ் 12 புத்தகங்கள் அந்த ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை எல்லோரும் வாசித்து அந்த ஒரு சிஸ்டம் ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆகி அப்படி. ஸோ 4 சுவர்களுக்கு உள்ளாக இருக்கிறது கஷ்டமான ஒரு விஷயம். பட் அந்த போராட்டத்தை நடத்தி தான் ஆகணும். அந்த நெல்சன் மெண்டல் அவரோட புத்தகத்தை சொல்லுற மாதிரி சிறை கைதியாக அது நானும் அனுபவித்தது சிறை கைதியாக இருக்கும் போது அது நாங்கள் எங்களுக்கு விளங்குற ஒரு விஷயந்தான். உங்களோட மனசிலால் டு யோர் மென்டல் ஸ்ட்ரென்த் எதையும் சாதிக்கலாம், எந்த இடத்துலையும் சமாளித்து போகலாம். அந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்லை அப்படி நாங்கள் சொல்கிறோம். எனக்கு அதை என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள முடியாதுன்றது அப்படி ஒரு கான்செப்டே இல்லை. பிகாஸ் யூ ஆக்சுவலி கேன் கண்ட்ரோல் யோர் செல்ஃப் அண்ட் புட் யோர் செல்ஃப் அண்ட் கீப் யோர் செல்ஃப் இன் அ சர்டன் அந்த ஸ்டேபிள் மென்டல் ஸ்டேட் யூ கேன் மெயின்டைன் யோர் செல்ஃப் இஃப் யூ புட் யோர் மைண்ட் டு இட். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் பிடிஏ கீழே கைது செய்யப்பட்டு நாங்கள் இதை பற்றி கேட்குற போது நீங்கள் இல்லாத விஷயங்களை சொல்லாமல் உண்மையாகவே யதார்த்தமாக அப்படி இருக்கும் என்று சொல்கிறது ஒரு நல்ல விஷயம். என்னடா அதுக்கு கீழே கைது இப்போ நடக்கிற விஷயங்களுக்கு மக்களுக்கு ஒரு புரிதலை கொடுக்கும். அடுத்ததாக இப்போ உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பந்தமாக நடைபெற்று வரும் விசாரணைகளை அவதானிச்சு கொண்டிருக்கீங்களா? என்ன மாதிரி இருக்குது? ஆக்சுவலி இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக பல அறிக்கைகள் வெளியாகியுள்ளன. ஆனாலும் அந்த எல்லா அறிக்கைகளையும் வாசித்தாலும் இது சூத்திரதாரி யாருன்றதுக்கு விடை இல்லை. மகாமூலக்காரு கவுதன்றதுக்கு ஒரு ஹூ இஸ் த மாஸ்டர் மைண்ட் என்ற அந்த வினாவுக்கு விடை இன்னும் இல்லை. இந்த எல்லா அறிக்கைகளையும் வாசித்து முடியும் போது எங்கள் மனதில் பல வினாக்கள் கொஸ்டின்ஸ் எங்களோட மனசில் வாரது தவிர விடைகளையும் விட வினாக்கள் தான் கூட. ரைட்? இப்போ நாங்கள் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் பேங்க் பம் பிளாஸ்ட் இல்லாட்டி சந்திரிகா பண்டாநாயக்கோட அசாசினேஷன் கேஸ், அந்த பம் பிளாஸ்ட் கேஸ், அதில் ஹைகோர்ட் ட்ரையல் ஒன்று நடந்துச்சு. சாட்சி விசாரணைகள் நடக்கப்பட்டன. நிறைய அந்த எல்லாம் வாசித்து முடிக்கும் போது இது இவரால் இப்படித்தான் செய்யப்பட்டது அதை பற்றி ஒரு அளவு, ஒரு 95% ஒரு சொல்யூஷன் எங்களுக்கு வர முடியுமா இருக்கின்றது. இது நிறைய விடங்களில் அப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும். இது இப்படி தான் நடந்துச்சு, அது முடிவுக்கு வர முடியும். ஆனாலும் இந்த உயிர்த்த ஞாயிறு தின குண்டுவெடிப்பில் கூட இதில் என்ன நடந்துச்சுன்ற சம்பந்தமாக ஒரு பெரிய ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. வெரி குட் எக்ஸாம்பிள், இன்றைக்கு ஒரு வழக்கொன்று போகின்றது. அந்த வழக்கில் நம்பர் 1 அக்யூஸ் நௌஃபர் மௌலவி. நௌஃபர் மௌலவி கைது செய்யப்படுகின்றார் அந்த தம்புல்லால ஒரு ரெஸ்ட் ஹவுஸில். அப்போ நௌஃபர் மௌலவிக்கு இந்த உயிர்த்த ஞாயிறு சம்பந்தமாக நடந்ததும் அதில் அவர் ஒளியறதுக்கும் ஒரு இடம் ஒன்று இருக்கல. ஸோ இதில் ஒரு பெரிய ஒரு கான்ஸ்பிரசி
என்றது பற்றி ஒரு பெரிய ஒரு சந்தேகம் எங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஃபேக்ட்ஸை வாசிச்சா எங்களுக்கு வருது. ரைட். அப்போ இது யாரு, இதில் ஒரு எங்களுக்கு தெரியாத ஒரு ஆங்கிள் ஒன்று இருக்கின்றது. அந்த ஆங்கிள் இப்போது விசாரணைகளுக்கு, இந்த விசாரணைகள் மூலமா வெளிவருமோ வெளிவராதுன்றதை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனாலும் விசாரணைகள் நடக்கப்பட வேண்டும். 2019 உயர்த்தநாயத்து குண்டு தாக்கலின் போது ஷானி அபேசேகர் அண்ட் ரவி செனிவிரட்ன தான் அங்கே அந்த முக்கிய இடங்கள் இருந்தாங்க. இன்றைக்கு சாட்சிகளுடன் கைது செய்யப்பட்டு வழக்குகள் தொடர்ந்து ஒரு அளவு ப்ரோக்ரஸ் பண்ணின எல்லா அரெஸ்ட்டும், அந்த ஒரு அளவு சந்தேகத்தோடு அரெஸ்ட் பண்ணின எல்லாரும் இவங்க 2 பேரோட இன்வெஸ்டிகேஷனில் தான் வந்தது. 2019 பிற்பாடு அரெஸ்ட் பண்ணப்பட்ட பலர், அது இந்த சுரேஷ் சாலி த க்ரௌட் கோட்டாபய ராஜபக்ச பிரசிடென்டாக வந்த பிறகு அரெஸ்ட் பண்ண நிறைய பேரோட வழக்குகள் வீசப்பட்டுள்ளது. அந்த வழக்குகள் சம்பந்தமாக எங்களுக்கு பெரிய சந்தேகம் இருக்கின்றது. இதை ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க? ரிஷாட் பதியுதீன் ஒரு எக்ஸாம்பிள், அசாத் சாலி ஒரு எக்ஸாம்பிள், ஹஜ்ஜுல் அக்பர் ஒரு எக்ஸாம்பிள், அஹ்னப் ஜசீம் ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ திரும்ப ஷானி அபேசேகருக்கு இந்த தலைமைத்துவத்தில் தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. ஆகவே இதில் ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ண இந்த இவங்க 2019 2022-24 வரையில் இன்வெஸ்டிகேட் பண்ணப்படாத ஒரு ஆங்கிள் இன்வெஸ்டிகேட் பண்ணப்படும்னு நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். என்னென்னு சொன்னால், பொதுவாகவே இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களுக்கு இந்த அரசாங்கத்தை விட்டால் எந்த அரசாங்கமுமே தீர்வு தர வாய்ப்பில்லை என்ற ஒரு பொதுவான கருத்து மக்கள் மத்தியில் இருக்குது. ஸோ நாங்களும் நம்புவோம் இந்த அரசாங்கத்திலேயாவது அந்த பிரதான சூத்திரதாரி யார் என்றதை கண்டுபிடிப்பினும். இன்னொரு கேள்வி என்னென்னு சொன்னால், அந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது மாதிரி நீங்கள் அதுக்கு கைது செய்யப்படுறதுக்கு முன்பதாகவே நிறைய கையெழுத்து போராட்டங்கள், அதை நீக்க வேண்டிய போராட்டங்கள் எல்லாம் நீங்கள் பங்கேற்றிருக்கீங்க. இப்போ தற்போதைய என்பிபி அரசாங்கம் ஆட்சிப்பிடம் வரும்போது கொடுத்த வாக்குறுதிகளில் பிரதானமானது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை தாங்கள் முழுமையாக நீக்குவோம் என்றது. ஆனால் இப்போ வரைக்குமே அந்த சட்டம் பிரயோகிக்கப்படுது என்றது ஒரு விஷயம். இரண்டாவது, அவர்கள் அதை பதிலீடு செய்கிறதுக்காக பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவு ஒன்றை கொண்டு வந்தார்கள். அதுக்கு பிறகு அது மக்களிடம் கருத்து கேட்டறியப்பட்டது. இப்போ அதுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அப்போ இந்த பின்னணி சம்பந்தமாக இந்த அரசாங்கம் வாக்குறுதி அளிச்சுட்டு அதை செய்யாமல் இருக்குது. இந்த விஷயம் சார்ந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உண்மையாகவே ஒரு கவலைக்குரிய ஒரு விடயம்தான். ஆனாலும் அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஸ்டேட் அகேன்ஸ்ட் டெரரிசம் பில்லை இப்போ அவங்க கைவிட்டு இப்போ இன்னும் ஒரு புதிய ஒரு டிராஃப்ட் கொண்டு வரணும் தான் ஐ திங்க் லாஸ்ட் வீக் மினிஸ்டர் சொல்லியிருந்தாரு. அந்த டிராஃப்ட் இப்போ அவங்க பப்ளிக் கமெண்ட்ஸ் கேட்கப்பட்டு அந்த கிடைத்த கமெண்ட்ஸை வைத்து திருத்தங்கள் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் கொண்டு வரப்படும் தான் கூறப்படுகின்றது. அது பார்லிமெண்ட்ல கூறப்பட்டுச்சு. அந்த டிராஃப்ட் இன்னும் வெளிவந்தில்லை. ஆகவே இது சம்பந்தமாக நாங்கள் அதை எவ்வாறு அந்த சட்டம் இருக்குமென்றது நாங்கள் அந்த நேரம் பார்க்க முடியும். இது இந்த பயங்கரவாத தடை சட்டம் ஒரு எல்லா அரசாங்கம்னா விசேடமாக கடந்த 2 ரணில் விக்ரமசிங்கவும் இந்த தற்போதுள்ள அரசாங்கங்கள் 2ம் இதை நீக்குவதற்கான ஒரு ப்ராமிஸோட முன் வந்தாலும் அது நடக்கப்படவில்லை. இது அந்த எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்சி மாதிரி தான். அது வெளியே இருக்கிற காட்டியும் அது நீக்கப்படும். உள்ளுக்கு வந்து அது நடக்காத ஒரு விஷயமாக காணப்படுறது. நான் நினைக்கிறேன் அது lot to do with இது மிகவும் அந்த ஸ்ரீலங்கன் பப்ளிக் ஒப்பீனியன் ஸ்ட்ராங்லி ஆன்டி-பிடிஏக்கு வரல. அதான் மெயின் ரீசன். ஆன்டி-பிடிஏக்கு வரல. பிடிஏ சம்பந்தமாக பிடிஏ ஒரு எலெக்ஷன் இஷ்யூவாக இன்னும் பிடிஏ எலெக்ஷன் டிசைடிங் இஷ்யூவாக வரல. அந்த லெவலுக்கு வந்தால் ஐ திங்க் we will see the change. இந்த சுரேஷ் சாலி அரெஸ்ட்டுக்கு பிற்பாடு இன்றைக்கு பிடிஏ பற்றி
பேசாதவர்களும் இப்போது உதயகமம்பில் விமல் வீரவன்ச பேசுகின்றார்கள். அது ஒரு நல்ல விஷயம். மேபி நெக்ஸ்ட் எலெக்ஷன் பிடிஏ எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் யுனானிமஸ்லி பிடிஏ அபாலிஷ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கின்றேன். ஆனாலும் இந்த அரசாங்கம் அந்த எங்கள் மிஸ்டர் ஹர்ஷன நாணயக்காரர் அவர் ஒரு சட்டத்தரணியாக இருந்தார். அவரும் இந்த பிடிஏக்கு விரோதமாக குரல் கொடுத்தவர். இன்னும் அவருக்கு தெரியும் உண்மையான சொரூபம் அவருக்கு உண்மையாக தெரியும். அது ஒரு ஆக்டிவிஸ்டாக இல்லை, ஒரு லாயராக அவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். பிகாஸ் நான் அவரோட வழக்குகள் செஞ்சபடியா. ஸோ இனி அவரோட பர்சனலி ஐ திங்க் ஹிஸ் வியூ இஸ் ஆன்டி-பிடிஏ. பட் அந்த அரசாங்கமாக பார்க்கும்போது ஐ திங்க் தே ஹேவ் சம் ப்ராப்ளம்ஸ். பட் பார்லிமெண்ட்டில் அவர் தொடர்ச்சியாக சொல்கிறது வந்து பிடிஏ நீக்கப்படும், ஒரு நல்ல ஒரு சட்டம் முன்வைக்கப்படும் என்று தான் அவங்க கூறுறாங்க. ஆனாலும் இன்று வரையில் அவ்வாறு அதற்கான ஒரு வரைவு நான் இன்னும் காணவில்லை. பட் லாஸ்ட் வீக் அவர் பார்லிமெண்ட்டில் சொன்னார் ஒரு நல்ல ஒரு வரைவு, இன்னும் ஒரு இம்ப்ரூவ்ட் டிராஃப்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்று. நிறைவாக பார்க்கிற போது இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் என்றது பொதுவாகவே முஸ்லீம் சமூகத்திட்ட ஒரு நிலைப்பாடு இருக்குது, அது தங்கள் மீது படிந்த ஒரு கரை என்ற விஷயம். இப்போவும் கூட சமூக வலைத்தளத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த விசாரணைகள் வந்து சரியான பாதையில் நடந்து கொண்டிருக்கு. இதுக்கு வந்து முஸ்லீம் சமூகம் முழுமையான ஆதரவை வழங்கும் என்ற நிறைய நிலைப்பாடுகள் தெரிவிக்கப்படுது. முந்தின நாள் கூட நீங்கள் புறக்கோட்டையில் ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தீங்க. இப்போ இந்த விசாரணைகள் சார்ந்து நீங்கள் உங்களோட சமூகத்துக்காக நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறீங்க. உங்களோட சமூகத்தினுடைய பிரதிநிதியாக நீங்கள் என்ன விஷயத்தை அரசாங்கத்துக்கு கன்வே பண்ண விரும்புகிறீங்க? முதலாவது வந்து இதில் நடந்தது என்ன என்ற சம்பந்தமான ஒரு உண்மை வெளிப்பட வேண்டும். இரண்டாவது, சஹரான் போன்ற பயங்கரவாத ஐடியாஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐடியாஸ் அது வந்து அந்த ஜனக் டி சில்வா கமிஷன் ரிப்போர்ட்லேயும் அவங்க கூறுகின்றார்கள். அதுக்கு தேவையான ஒரு சூழ்நிலை, ஒரு என்வாரன்மெண்ட், இந்த ஐடியாஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்ட்ரியில் இருந்துச்சு. அது எவ்வாறு நாங்கள் இல்லாமல் ஆக்கலாம்? விசேடமாக இனவாதம் சம்பந்தமான அந்த வயலன்ஸ், ரேஷியல் டென்ஷன் அண்ட் ரேஷியல் வயலன்ஸ் இல்லாமக்கப்பட வேண்டும். இதற்கு சட்டங்கள் வர வேண்டும். இப்போ சிங்கப்பூர் மாதிரி நாடுகளில் சமூகங்களை ஒன்றிணைத்து வைப்பதற்காக சட்டங்கள் இருக்கின்றது. இவ்வாறான ஒரு விடயங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு சட்டங்கள் இருக்கின்றது. இதை இப்போ ஸ்ரீலங்காவில் வந்தால் ரேசிசம், வயலன்ஸ் நடந்தால் பனிஷ்மெண்ட் இருக்குது. ஆனால் சிங்கப்பூர் நடக்காமல் இருக்கிறது சட்டம் இல்லை. ஆனால் இதில் நடக்காமல், இவ்வாறு இன்சிடென்ட்ஸ் நடக்காமல் ப்ரிகாஷனரி லாஸ், அது ஹார்மனி ஆக்ட் மாதிரி லாஸ் இருக்கிறது. சில விடயங்கள் நடைபெற வேண்டிய, ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடென்சி, எல்லா இனங்களுக்கும் பிரசிடெண்ட்டாக வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் ரொட்டேஷன்லி கொடுக்கப்படுகின்றது. அண்மையில் ஒரு முஸ்லீம் பெண் அந்த சிங்கப்பூரின் ஜனாதிபதியான அந்த பொசிஷனில் அவள் இருந்தாள். ஸோ அதே மாதிரி ஒரு இனங்களை ஒன்றுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டங்கள் நாங்கள் இந்த நாட்டில் கொண்டு வர வேண்டும். அதற்காக நாங்கள் அப்பொழுது தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐடியாஸ் வராது. இந்த இன்வெஸ்டிகேஷனில் இப்போ சொல்கிற மாதிரி இன்டெலிஜென்ஸ் இன்வால்வ்டா, அப்போது அந்த இன்டெலிஜென்ஸும் போலீஸும் அவங்க செய்யும் அந்த காரியங்களை சூப்பர்விஷன் பண்ணுறதுக்கு பெட்டர் சிஸ்டம்ஸ் தேவைப்படும். நாங்கள் டிஃபென்ஸ் பட்ஜெட்லேருந்து சஹரானுக்கு பேமெண்ட்ஸ் போயிருந்தா, இப்போ அதுதான் இப்போ இதுதான் சர்டன் அலிகேஷன்ஸ். அதே அவங்க சொல்கிறாங்க அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது. இப்போ அந்த எவிடன்ஸ் எப்போதோ ஒரு விதின் த நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ் நாங்களே ஹைகோர்ட்டில் ட்ரையலில் அது ப்ரூவ் பண்ணப்படும், அது வெளிவரும். அது உண்மையாக இருந்தால் அப்போது அதற்கு ரெமெடியல் ஸ்டெப்ஸ் இது நடக்காமல் இந்த மாதிரி இனங்களுக்கு இடையில் ஸ்ரீலங்கா ஒரு
இனங்களை பிரித்து இனங்களுக்கிடையே ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணி அரசியல் செய்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை முற்றுமுழுதாக அகற்றப்பட வேண்டும். அதற்கு சட்டங்கள் முறைகள் வர வேண்டும். இதுதான் நாங்கள் கேட்கின்ற நான் அரசாங்கத்துக்கு முன்வைக்கும் பிரதானமான ஒரு கோரிக்கை. அதோட அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் பயங்கரவாத தடை சட்டம் எங்களுக்கு தேவையில்லை. அதாவது விசேடமாக ஜனநாயகம், ரூல் ஆஃப் லா, மனித உரிமைகள், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷரி, அந்த 4 விடயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அது பாதுகாக்கப்படும் இடத்தில் இவ்வாறான அந்த சூழ்நிலைகள், அந்த என்வாரன்மெண்ட்